ஓம் சாந்தி. பாப்தாதா நினைவிருக்கின்றதா? என்ற அவ்யக்த முரளி 15-12-24 सेवा के साथ साथ संपन्न बनने का प्लान बनाओ, कर्मातीत बनने की धुन लगाओ. சேவையின் கூடவே தன்னை சம்பன்னம் ஆக்குவதற்கான பிளான் திட்டத்தை உருவாக்குங்கள் மற்றும் கர்மாத்தீத் ஆகுவதற்கான ஈடுபாட்டில் வாருங்கள். கர்மாத்தீத் ஆகணும்னு ஈடுபாடை கொண்டு வரணும். आज शिव बाबा अपने सालिग्राम बच्चों के साथ अपनी और बच्चों के अवतरण की जयंती मनाने आए हैं. பாபா சிவராத்திரியில் வந்திருக்கிறாங்க. அப்போ சொல்லப்பட்ட ரிவைஸ் முரளி. இன்று சிவ பாபா தன்னுடைய சாலிகிராம் குழந்தைகளுடன் தன்னுடைய மற்றும் குழந்தைகளின் அவதார பிறந்த நாளை கொண்டாடுவதற்காக வந்திருக்கின்றார். ये अवतरण की जयंती कितनी वंडरफुल है, जो बाबा बच्चों को और बच्चे बाप को पद्मापदम बार मुबारक दे रहे हैं. இந்த அவதார ஜெயந்தி நாள் என்பது சிவராத்திரி நாள்ங்கிறது எவ்வளோ அதிசயமானதாக இருக்கிறது. பாபா குழந்தைகளுக்கு மற்றும் குழந்தைகள் பாபாவிற்கு பத்மாபதம் முறை பல கோடி மடங்கு முறை ஆசீர்வாதங்களை கொடுத்து கொண்டிருக்கின்றீர்கள். चारों ओर के बच्चे खुशी में झूम रहे. वाह बाबा, वाह हम सालिग्राम आत्माएं, वाह वाह के गीत गाते रहेंगे. நாலாபுறங்களிலும் இருக்கக்கூடிய குழந்தைகள் குஷியில் ஆடிட்டே பாடிட்டே இருக்காங்க. ஆஹா பாபா, ஆஹா சாலிகிராம் ஆத்மாக்கள், ஆஹா ஆஹாங்கிற பாடல் பாடிட்டே இருக்கிறாங்க. इसी आपके जन्म दिवस की याद का द्वापर से अब तक भक्ति में भी मनाते रखते हैं. இந்த நம்முடைய இந்த நாள் விழாவை தான் ஜன்ம திவஸ் ஜனம் நாளை தான் ஞாபகார்த்தமாக துவாபர யுகத்திலிருந்து இப்போ வரைக்கும் கூட பக்தர்கள் கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. பக்து மே பி பாவனா மே கம் நஹி, லேக்கின் பக்து ஹே பச்ச நஹி. பாபாஸ்ரா பக்தர்களுடைய பாவனை ஒன்றும் குறைஞ்சதே கிடையாது. நல்ல பாவனையானவங்க தான். ஆனாலும் கூட அவங்க பக்தர்கள் தான், குழந்தைகள் கிடையாது. ஒவ்வொரு வருஷமும் கொண்டாடிட்டு இருக்கான். நம்ம ஒவ்வொரு கல்பம் சங்கம் யுகத்தில் எப்படி இருக்கிறோமோ அவதாரம் பண்ணியிருக்கிறோம். இதனுடைய ஞாபகார்த்தமாக துவாபர யுகத்திலேருந்து இப்போ வரைக்கும் ஒவ்வொரு வருஷம் என்ன பண்ணுறாங்க, கொண்டாடுறாங்க, விரதம் இருக்கிறாங்க. ஆப் ஏக் பார் விரதத் லேத்தே ஹே, காப்பி ஆப்கி கி ஹே. நம்ம ஒரு முறை விரதம் இருக்கிறோம், ஆனால் அவங்க நம்மளை அப்படியே என்ன பண்ணிட்டாங்க, பக்தர்கள் காப்பி பண்ணிட்டாங்க. ये भी पवित्रता का व्रत लेते हैं, हर वर्ष व्रत लेते हैं एक दिन के लिए. आप सभी ने जन्म लेते हैं, एक बार पवित्रता का व्रत लिया है ना. பாபா சொல்கிறாங்க. அதுவும் கூட தூய்மையினுடைய விரதத்தை எடுத்துக்கிறாங்க. அந்த வருஷத்தில் ஒரு நாள் அந்த விரதத்தை கண்டிப்பாக கடைபிடிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் நாம் எல்லாருமே ஜென்மா எடுத்ததுலேருந்து ஒரு முறை இந்த ஜென்மா முழுக்கவும் பவித்திரதா என்ற விரதத்தை எடுத்திருக்கிறோம். இப்போ நம்ம ஒரு முறை ஒரு ஜென்மாவே பவித்திரமாக ஆக்கிடுறோம். அதனுடைய ஞாபகார்த்தமாக வருஷம் வருஷம் ஒரு நாள் என்ன பண்ணுறாங்களாம், பவித்திரதாவினுடைய விரதத்தை கடைபிடிக்கிறாங்க. ब्रह्मचर्य तो फाउंडेशन है, लेकिन सिर्फ ब्रह्मचर्य नहीं, साथ में और 4 भी हैं. 4 का भी व्रत लिया, एक का लिया, चेक करो. பாபா சொல்கிறாங்க, பிரம்மச்சரியம் அப்படிங்கிறது அஸ்திவாரம். ஆனால் பிரம்மச்சரியம் மட்டும் கிடையாது. பிரம்மச்சரியத்தோடு சேர்ந்து மற்ற 4க்கும் விரதம் இருக்கணும். அப்போது செக் பண்ணி பாருங்க, நான் ஒரு விஷயத்திற்கான விரதத்தை மட்டும் கொண்டு வந்துட்டேன்னா, இல்லை அந்த 4 விஷயங்களும், அதாவது 5 விகாரங்கள் பாபா சொல்கிறாங்களே, அந்த 5 விகாரங்களையும் விடுவதற்கான விரதத்தை எடுத்துக்கணும். செக் பண்ணி பாருங்க. क्रोध करने की छुट्टी है ना, नहीं छुट्टी है, थोड़ा थोड़ा तो क्रोध करना पड़ता है ना, नहीं करना पड़ता है. बोलो पांडव, क्रोध तो नहीं करना पड़ता है, करना तो पड़ता है. चलो, बाप दादा ने देखा क्रोध है और सभी साथी जो हैं. பாபா சொல்கிறாரு, அப்போ 5 விஷயங்களுக்கும் தானே விரதம் இருக்கணும், செக் பண்ணி பாருங்க. பாபா கேட்குறேன், என்ன கோபப்படுறதுக்கு மட்டும் உங்களுக்கு நான் அனுமதி கொடுத்துருக்குறேன்னா? அனுமதி இல்லை தானே? இல்லை கொஞ்சம் கொஞ்சம் கோவப்பட்டுக்கலாம் அப்படின்னு அனுமதி கொடுத்துருக்குறேன்னா? இல்லை தானே? சொல்லுங்கள் பிரதர்ஸ்லாம் சொல்லுங்கள். கோபப்படாமல் இருக்கீங்களா? கோபம் வராமல் இருக்கிறதா? இல்லை கொஞ்சம் கோவப்பட வேண்டியிருக்கு பாபா அப்படின்னு சொல்கிறாங்களாம். மாஸ்டர் சரி பார்ப்போம். கோபம் இருக்குதுன்னா அப்போ அதோட கூட மற்றவங்களும் இருப்பாங்க இல்லையா? महाभूत का तो त्याग किया, लेकिन जैसे माताओं को
वृद्धि वालों को बड़े बच्चों से इतना प्यार नहीं रखता है, मोह नहीं होता है, लेकिन पोत्रों तोत्रों से बहुत होता है. பாபா சொல்றாங்க, மகாபூதத்தை நீங்க தியாகம் பண்ணிட்டீங்க. ஆனா எப்படி பாருங்க, மாதாஸ் குடும்பத்துல இருக்கக்கூடியவங்க தன்னுடைய குழந்தைங்க மேலலாம் அன்பு வந்து அவ்வளோ இருக்காது. பற்று இல்லைன்னு சொல்லி பற்றுலேருந்து விடுபட்டுறாங்க. தான் குழந்தைங்களாம் பெருசாயிட்டாங்க, அவங்கவுங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அவங்க மேலாம் ஒன்றும் பற்று இல்லை, அவங்கவுங்க குடும்பத்தை அவங்க பார்த்துக்கிறாங்க. ஆனால் பேர குழந்தைங்க அப்புறம் கொள்ளு பேரன் எள்ளு பேரன்னு என்ன ஆயிடுதான், பற்று வந்துடுதான். छोटे छोटे बच्चे बहुत प्यारे लगते हैं. எப்படி பாருங்க, பெரியவங்க மேலாம் பற்றுல விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லியாச்சு. ஆனால் பேர குழந்தைங்களாம் ரொம்ப பிடிக்குது இல்லையா, சின்ன சின்ன குழந்தைங்களாம் ரொம்ப பிடிக்குது இல்லையா. அதே போல் बाप दादा கூட பார்க்குறாரு. बच्चों को ये 5 विकारों का महाभूत जो है, महारूप है, उनसे प्यार कम हो गया. लेकिन विकारों को जो बाल बच्चे हैं ना, छोटे छोटे अंश मात्र हैं, वंश मात्र हैं, उसे भी थोड़ा थोड़ा प्यार है. அதுபோல் 5 விகாரங்கள் என்ற பெரிய மகாபூதம் மகா ரூபத்தில் இருக்கிறது மேலெல்லாம் உங்களுக்கு அன்பு குறைஞ்சு போயிடுச்சு. ஆனால் அந்த விகாரங்களுக்கு குழந்தை குட்டிங்களாக இருப்பாங்க இல்லையா, சின்ன சின்ன விஷயங்கள் அம்ச மாத்திரம் இருந்தது, வம்ச மாத்திரம் கொஞ்சம் கொஞ்சம் அன்பு இருக்கு. ஹாப்பியாக பாபா கேட்குற அன்பு இருக்குதா உங்களுக்கு? அதன் மேலெல்லாம் கோபமே உங்களுக்கு வர்றது கிடையாதா? சில குழந்தைங்க என்ன பண்ணுறாங்க, பாபா கிட்டே ரொம்ப திறமையாக வந்து பேசிடுறாங்க. நான் பாபா இன்னைக்கு ஃபைனல் பண்ணுறாராம். என்ன பண்ணுறாரு, இதெல்லாம் வந்து விட்டுடுங்க, அதுலேருந்து விடுபட வைக்கிறார் பாபா இன்னைக்கு. पवित्रता आप ब्राह्मणों को सबसे बड़ा श्रृंगार है, इसलिए आपके चित्रों में कितना श्रृंगार करते हैं. पवित्रता का यादगार श्रृंगार है. பாபா சொல்கிறாரு, தூய்மை தான் பிராமண வாழ்க்கைக்கு ரொம்ப பெரியதிலும் பெரிய அலங்காரம். இதன் காரணமாகத்தான் உங்களுடைய சித்திரத்தை பாருங்க, எவ்வளோ அலங்காரம் பண்ணுறாங்க, எல்லா தேவர்களையும் எத்தனை விஷயங்கள் போட்டு, எவ்வளோ மாலைகள், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அலங்காரம்லாம் பண்ணுறாங்கள பக்தியில். எதனுடைய ஞாபகார்த்தம், இந்த ஜென்மத்தில் பவித்திரதாவை கடைபிடித்தனால அந்த அலங்காரங்கள் இருக்குது. இப்போ பவித்திரதாவினுடைய ஞாபகார்த்தம் தான் அலங்காரம். संपूर्ण पवित्रता आप ब्राह्मण जीवन की सबसे बड़ी से बड़ी प्रॉपर्टी है, रॉयल्टी है, पर्सनालिटी है. முழுமையான தூய்மை தான் பிராமண வாழ்க்கையில் நம்முடைய அனைத்திலும் பெரியதிலும் பெரிய ப்ராப்பர்ட்டி, சொத்து, ராயல்टी, நம்முடைய पर्सनालिटी. इसलिए भक्त लोग एक दिन पवित्रता का व्रत रखते हैं, आपकी कापी है. பாபா சொல்கிறாங்க, அதனால் பக்தர்கள் என்ன பண்ணுறாங்க, ஒரு நாள் பவித்திரதாவுக்கான விரதம் இருக்கிறாங்க, உங்களை அப்படியே காப்பி பண்ணிட்டாங்க. दूसरा व्रत लेते हैं खाने पीने का. खाने पीने का व्रत आवश्यकता है. क्यों ब्राह्मणों को खाने पीने का व्रत पक्का लिया है ना. ரெண்டாவது விரதம் என்ன, உணவு பழக்க வழக்கங்களுக்கான விரதம். உணவு பழக்க வழக்கத்தினுடைய விரதம் கட்டாயமானது. ஏன், பிராமணர்களுக்கு பாருங்க, பாபா உணவு பழக்க வழக்கங்களுக்கு பக்கா விரதம் கொடுத்துருக்கிறார்ல. எப்போ நம்ம மதுபன் வரணும்னு ஃபார்ம் ஃபில்லப் பண்ணுறோம், அப்போ ஃபார்ம் ஃபில்லப் பண்ணும்போது என்ன சொல்கிறோம், என்னுடைய உணவு பழக்க வழக்கம் சாத்வீகமானதாக இருக்குதா, சாத்வீகமான உணவு நான் எத்தனை வருஷமாக சாப்பிட்டுட்ருக்கேன், அதெல்லாம் என்ன பண்ணுறோம், ஃபில்லப் பண்ணுறோம் இல்லையா. இப்போ இந்த விரதம் பக்கா தானே, இல்லை அப்பப்போ கச்சா ஆகிடுதா அப்படின்னு கேட்குறாரு பாபா. ஃபாரினர்ஸ்லாம் சொல்லுங்கள், அப்பப்போ கச்சா ஆகிடுதா, பக்காவாக இருக்குதா. நம்முடைய உணவு பழக்க வழக்கம் பக்காவாக இருக்கணும், விரதம்ங்கிறது உறுதியாக இருக்கணும். மூணாவது விரதம் என்ன, விழித்திருப்பது, இரவில் விழித்திருப்பது. அதே போல் பிராமணர்களாக நாம் கூட அஜ்ஞானம்ங்கிற தூக்கத்துலேருந்து என்ன பண்ணிட்டோம், விழிச்சிட்டோம். இனிமேல் தூங்கவே மாட்டோம் கலியுகத்தில் அஜ்ஞானத்துக்கு வசமாகி என்று விரதத்தை எடுத்துட்டோம். இப்போது நடுவில் அஜ்ஞானம்ங்கிற தூக்கம் உங்களுக்கு வருதா கேட்குறார் பாபா. அல்பேலாப்பன், அதாவது கவனக்குறைவு, சோம்பேறித்தனம், அலட்சியம், இந்த தூக்கம்லாம் உங்களுக்கு வரலதானே என்று செக் பண்ணி பாருங்க. ஏன்னா பக்தர்கள் நம்மை அப்படியே காப்பியடிக்கிறாங்க. அதனால் பாபா அமிர்த வேளையில் கூட நீங்கள் சில குழந்தைங்க என்ன பண்ணுறாங்களாம், கொட்டாய் விடுறாங்களாம். அப்போ யோசித்து பாருங்க, நீங்கள் கொட்டாய் விட்டுட்டுருக்குறீங்க, தூங்கி விழுந்துட்டுருக்குறீங்க, அப்போ பக்தர்கள் உங்களை காப்பியடிக்கிறாங்கன்னா நம்ம முன்னாடி இருக்கக்கூடிய அந்த விழிப்போடு இருப்பது என்ற விரதத்தில் எப்படி இருப்பாங்க பக்தர்கள். நம்ம கோவிலுக்கு வந்து அவங்களும் கொட்டாய் விட்டுட்டே இருப்பாங்க, அவங்களும் தூங்கிக்கிட்டே இருப்பாங்க, தூங்கி விழுந்துட்டே இருப்பாங்க. அதனால் பாபா சொல்கிறாங்க, பக்தர்கள் பாருங்கள் எவ்வளோ பக்காவாக இருக்காங்க. சிலர் எவ்வளோ ஆனாலும் சரி, என்ன ஆனாலும் சரி, விரதத்தை விடவே மாட்டாங்க.
அது எதனுடைய அடையாளம்? நம்முடைய அடையாளம் தான். बाप दादा वदन में मुस्कुरा रहे थे। बच्चे शिवरात्रि पर यहाँ वहाँ भाषण करते हैं। अभी बहुत भाषण कर रहे हैं। बाप दादा வதனத்துல இருந்து குழந்தைங்களை பார்த்து பார்த்து சிரிச்சிட்டு இருந்தாராம். குழந்தைங்களா சிவராத்திரினா அங்கிங்கே படவழக்கங்கள், சேவைகள், சொற்பொழிவுகள் எல்லாமே பண்ணிட்டு இருக்கிறீங்க. बाप दादा को बच्चों की पॉइंट याद आती हैं। उसमें कहते शिवरात्रि पर बकरी का बलि चढ़ाते हैं। बकरा में बहुत करता है। பாப் தாதாவுக்கு குழந்தையினுடைய ஒரு பாயிண்ட் வந்து ஞாபகம் வந்துச்சான். நம்ம சொல்லக்கூடிய ஒரு பாயிண்ட்டு பாபாவுக்கு ஞாபகம் வருதான். என்ன சொல்கிறோம்? சிவராத்திரியில் ஆடு வந்து பலி கொடுக்குறாங்க. ஏன்னா ஆடு என்ன பண்ணும்? அதிகமாக நான் மேன்னு சொல்லும். மேனா நான் அர்த்தம். அதனால என்ன பண்ணுறாங்களாம்? பலி பண்ணிடுறாங்க. பாபா இதை கேட்டு கேட்டு சிரிச்சிட்டே இருந்தாராம். நான்கிறத நீங்கள் கூட அப்போ என்ன பண்ணுங்க? சரண்டர் பண்ணிடுங்க. பாபா கேட்குறார், என்ன நான்கிறத சரண்டர் பண்ண முடியுமா? பாண்டவர்கள் பண்ண முடியுமா? டபுள் ஃபாரினர்ஸ் பண்ண முடியுமா? ஃபுல் சரண்டரா இல்லை சரண்டரா என்று பாருங்க. अच्छा वरदान हत की रायल इच्छाओं से मुक्त रह सेवा करने वाले निस्वार्थ सेवादारी भव. எல்லைக்குட்பட்ட ராயல் ஆசைகளிலிருந்து விடுபட்டு இருந்து சேவை செய்யக்கூடிய சுயநலமற்ற சேவாதாரி ஆகுங்கள். जैसे ब्रह्मा बाबा ने कर्म के बंधन से मुक्त न्यारे बनने का सबूत दिया. எப்படி பிரம்மா பாபா கர்ம பந்தனங்கள்லேருந்து விடுபட்டவராக இருந்து காட்டினாரு. சிவாய சேவாக்கி ஸ்னேகே ஆர் கோய் பந்தன் நஹி. பாபாவுக்கு சேவையினுடைய அன்பை தவிர வேற எந்த பந்தனமும் பாபா கிடையாது. सेवा में जो हाथ की रायल इच्छाएं होती हैं वो भी हिसाब किताब बंधन में बांधती हैं. सच्ची सेवादारी ही इस हिसाब किताब से भी मुक्त रखते हैं. பாபா சொல்கிறாங்க, சேவையில் எல்லைக்குட்பட்ட ராயலான விருப்பங்கள் என்ன இருக்குதோ அது கூட நம்ம கணக்கு வழக்குகளாக மாறி பந்தனங்களாக நம்மளை போட்டு கட்டி வச்சிரும். அதனால உண்மையான சேவாதாரிகள்லாம் இந்த ராயல் ஆசைகளால் கூட தனக்கு ஒரு கணக்கு வழக்குகளை உருவாக்கிக்க மாட்டாங்க. தேக பந்தன், தேக சம்பந்தத்தினுடைய பந்தன் எப்படி அதுலேருந்து விடுபட்டு இருக்கிறோம், அது போல் சேவையில் சுயநலம் வர்றது கூட ஒரு பந்தனம் தான். தேகம், தேகத்துடைய சம்பந்தங்கள் எப்படி பந்தனமாக இருக்கோ அதுபோல் சேவையில் ஸ்வார்த்து, சுயநலம் வருவது கூட ஒரு பந்தன் தான். இந்த பந்தனத்திலிருந்தும் பந்தனம் மற்றும் ராயலான கணக்கு வழக்குகளிலிருந்தும் முக்தி அடைந்து சுயநலமற்ற சேவாதாரியாக ஆகுங்கள். ஸ்லோகன் वायदा को फाइल में नहीं रखो, फाइनल बनकर दिखाओ. ஸ்லோகன் பாபாவிடம் கொடுத்துள்ள ப்ராமிஸினுடைய ஃபைலை வந்து வைக்காதீங்க. இந்த ப்ராமிஸ்லாம் என்ன பண்ணும்? ஃபைனல் பண்ணி காட்டுங்க. அந்த ப்ராமிஸ்லாம் முடிச்சு காட்டுங்க. ஓம் சாந்தி. திருப்தி மணி ஆகுவதற்கான பாபாவினுடைய அவ்யக்த தூண்டுதல். சங்கம் யுக் की विशेषता संतुष्टता है. यही ब्राह्मण जीवन की विशेष प्राप्ति है. சங்கம் யுகத்தினுடைய விசேஷத்தாவே திருப்தி தான். இதான் பிராமண வாழ்க்கையினுடைய விசேஷமான பிராப்தி. संतुष्टता और प्रसन्नता नहीं तो ब्राह्मण बनने का लाभ नहीं. इसलिए संतुष्ट रहो, सबको संतुष्ट करो. इसमें सच्चा सुख, सच्ची सेवा है. திருப்தி மற்றும் மகிழ்ச்சி இல்லை அப்படின்னா பிராமண வாழ்க்கையினுடைய லாபத்தை நம்ம எடுத்துக்க முடியாது, எடுத்துக்கலை. ஆகையால் திருப்தியாக இருங்க, எல்லாரையும் திருப்திப்படுத்துங்க. இதுதான் உண்மையான சுகம், இதுதான் உண்மையான சேவா. நாமளும் திருப்தியாக இருக்கணும், மற்றவர்களையும் திருப்திப்படுத்தணும். அச்சா. ஓம் சாந்தி.